me show you a command of God in Matthew 5:48. மத்தேயு 5:48 தேவனுடைய கட்டளையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Have you read this carefully? Matthew 5:48. மத்தேயு 5:48 நீங்கள் கவனமாய் வாசித்ததுண்டா? You must be perfect like your heavenly Father is perfect. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். This is not a promise saying one day I will make you perfect like your Father is perfect. உங்களுடைய பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல ஏதோ ஒரு நாளிலே உங்களை பூரண சர்க்குணராய் மாற்றுவேன் என்று அர்த்தம் அல்ல. This is not a promise, it is a command. இது ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, இது ஒரு கட்டளை. To whom did he say this? யாருக்கு இதை சொல்லுகிறார்? Chapter 5 verse 1 and 2, his disciples came to him and he opened his mouth and taught them. 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே அந்த சீஷர்கள் அங்கே வந்து அவரிடத்திலே வந்தார்கள், அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னார். And he opens his mouth today and tells his disciples, you must be perfect like your heavenly Father is perfect. வாயை திறந்து தம்முடைய சீஷர்களுக்கு உங்களுடைய பரம பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்கிறார். So about 46 years ago I began to take that command seriously. 46 ஆண்டுகள் முன்பதாக இந்த கட்டளையை நான் மிகவும் முக்கியமானதாக எடுத்துக்கொண்டேன். I said, Lord, ஆண்டவரே, I want to understand what this means. இதனுடைய பொருள் என்ன என்பது holiness on this earth. ஆண்டவரே, பரிசுத்தத்திலே நான் பூமியிலே பூரணம் அடைய முடியாது. I know that. எனக்கு தெரியும். I cannot be perfect in love on this earth. இந்த பூமியிலே அன்பிலே பரிசுத்தனாய் மாறிவிட முடியாது. I want to be humble but I cannot be perfect in humility like you on this earth. ஆண்டவரே, நான் தாழ்மையா இருக்க வேண்டும், ஆனால் உம்மை போல பூரணமாய் தாழ்மையா இருந்து விட முடியாது. What does it mean that I must be perfect like my heavenly Father is perfect? இங்கே என் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? So when you can't understand the scripture, வேதவசனம் உங்களுக்கு விளங்காவிட்டால் there are two things you must do. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இரண்டு காரியம். ஒன்று, read the previous verses. முன்பு உள்ள வசனங்களை வாசியுங்கள். That will give you an understanding of the verse. அது இந்த வசனத்தை குறித்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். And second, இரண்டாவது, try and find some other scripture which will explain this scripture. இந்த வசனத்தை விளக்கி சொல்லக்கூடிய வேறு ஒரு வசனம் இருக்கிறதா என்பதை தேடி பாருங்கள். The two principles of Bible study. வேதத்தை படிப்பதற்கு இரண்டு கோட்பாடுகள். Read the context, the previous verses. எந்த பின்னணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாக அதற்கு முந்தின வசனங்களை வாசியுங்கள். And study other scriptures on the same topic. இதே தலைப்பிலே வரக்கூடிய வேறு வசனங்களை தேடி பார்த்து வாசியுங்கள். So when I looked at the previous two verses, ஆகவே அதற்கு முன்பு இருக்கக்கூடிய இரண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது, it's speaking about loving your neighbor and forgiving them. அயலகத்தாரை நேசிப்பதை குறித்தும் அவர்களை மன்னிப்பதை குறித்தும் பேசுகிறது. And verse 44, loving your enemies. 44ஆம் வசனம், சத்துருக்களை சிநேகிப்பது. Praying for those who persecute you. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். And greeting those, verse 47, who don't greet you. உங்களை வாழ்த்தாதவர்களை வாழ்த்துங்கள் என்று 47ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். And he says, therefore you must be perfect. ஆகவே நீங்கள் பூரணராய் இருக்க வேண்டும். So he's not talking about perfect in holiness or things like that. ஆகவே பரிசுத்தத்திலே பூரணம் அடையக்கூடிய காரியத்தை குறித்தெல்லாம் இயேசு இங்கே பேசவில்லை. He's talking about how to treat people who behave badly towards us. நமக்கு நம்மிடத்திலே மோசமாய் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எப்படி நாம் அவர்களை நடத்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். Our enemies, those who persecute us. நம்முடைய சத்துருக்கள், நமக்கு துன்பப்படுத்துகிறவர்கள். You must be towards them like God is. தேவன் எப்படி இருக்கிறாரோ அது போல தான் நீங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். That is the meaning of that verse. இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். Then I go to Luke chapter 6 where the same passage is repeated by Luke. அதற்கு பிறகு இதே வாசகம் லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது. There also he says in Luke 6:35. லூக்கா 6:35 வாசிக்கிறோம். Love your enemies. சத்துருக்களை சிநேகியுங்கள். Verse 33, do good to those who hate you. 33ஆம் வசனத்திலே உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். Treat others, verse 31, the way you want to be treated. நீங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். 31ஆம் வசனம். Love your enemies, verse 35. 35ஆம் வசனம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். And then he tells us how to be perfect like our heavenly Father is perfect. அதற்கு பிறகு பிதா பூரணராய் இருக்கிறது போல எப்படி பூரணராய் இருக்க முடியும் என்று சொல்கிறார். Verse 36. 36ஆம் வசனம். Be merciful as your heavenly Father is merciful. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். Then I understood. இப்பொழுது நான் விளங்கிக் கொண்டேன்.
I cannot be perfect in holiness. I cannot be perfect in love. I cannot be perfect in humility. பரிசுத்தத்திலோ தாழ்மையிலோ அன்பிலோ நான் பூர்ணமா இருக்க முடியாது. But I can be perfect in mercy towards others. ஆனால் மற்றவர்கள் மீது காண்பிக்கக்கூடிய இரக்கத்திலே நான் பூர்ணமா இருக்க முடியும். What does it mean by perfect? இங்கே பூரணம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? Supposing you are doing a mathematics examination in a class. நீங்கள் உங்கள் வகுப்பிலே கணக்கு தேர்வை நீங்க எழுதி கொண்டிருக்கிறீர்கள். And there are 10 sums and you get 9 of them correct. 10 கணக்குகள் இருக்கிறது, 9 கணக்குகள் உங்களுக்கு சரியாக வந்து விட்டது. That's not perfect score. You only got 90%. அது பூரணம் அல்ல, உங்களுக்கு 90% தான் மார்க் கிடைத்திருக்கிறது. But if you got all 10 correct, you got 100. That's perfect. ஆனால் எல்லா 10ம் சரியாகி விட்டது என்று சொன்னால் நீங்கள் பூரணமாகி விட்டீர்கள். Now apply that to this verse. இதே காரியத்தை இந்த வசனத்துக்கு பொருத்தி பாருங்கள். 10 people have done something wrong against me. எனக்கு விரோதமாக 10 பேர் தீமை செய்திருக்கிறார்கள். If I forgive 9 of them, I'm not perfect. நான் அதில் 9 பேரை நான் மன்னித்து இருந்தால் நான் பூரணவன் அல்ல. That's like getting 9 out of your 10 sums correct. அது 10 கணக்குகளில் 9 கணக்குகளுக்கு சரியான விடையை எழுதினது போல. But if you forgive all 10 of them, you got 100%. You're perfect. ஆனால் இந்த 10 பேரையும் நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 100 மார்க் வந்து விட்டது. நீங்கள் பூரணமாகிவிட்டீர்கள். So Matthew 5:48, be perfect as your heavenly Father means that. ஆகவே மத்தேயு 5:48 உங்கள் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல என்றால் இதுதான் அர்த்தம். Like it's explained in Luke 6:36. லூக்கா 6:36 சொல்லப்பட்டது போல. Be perfect in mercy like your heavenly Father is merciful. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கத்திலே பூரணராயிருங்கள். That we can do. அதை நாம் செய்ய முடியுமே. Have you done it? அது செய்திருக்கிறீர்களா? Have you got 100%? 100க்கு 100 வாங்கி விட்டீர்களா? 10 people have hurt you. 10 பேர் உங்களுக்கு காயப்படுத்தியிருக்கிறார்கள். Even if you forgive 9 of them, you're not perfect. அதிலே 9 பேரை மட்டும் நீங்கள் மன்னித்து விட்டால் நீங்கள் பூரணவான்கள் அல்ல. But you can be perfect if you forgive all 10. ஆனால் 10 பேரையும் நீங்கள் மன்னித்து விட்டால் நீங்கள் பூரணவான்கள். Now if you look through your life, it's much more than 10 people have done wrong things against us in our life. உங்களுடைய வாழ்க்கை திரும்பி பார்க்கும் பொழுது 10 பேருக்கும் அதிகமான பேர் உங்கள் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்திருப்பார்கள். And it's very easy to forgive them if you think of how much God has forgiven you. தேவன் உங்களை எந்தளவாய் மன்னித்திருக்கிறார் என்று நீங்கள் உணரும் பொழுது மற்றவர்களை மன்னிப்பது எளிதாக இருக்கும். The way to forgive is to remember how much God has forgiven you. மன்னிப்பதற்குரிய வழி தேவன் எந்தளவாய் உங்களை மன்னித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதாகும். The Lord doesn't just say forgive others. மற்றவர்களை மன்னியுங்கள் என்று மட்டும் ஆண்டவர் சொல்லவில்லை. When we pray, we are told, forgive us our sins just as we forgive others. நாம் ஜெபிக்க ஆண்டவருடைய ஜெபத்திலே கற்றுக் கொடுக்கும் பொழுது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று கற்றுக் கொடுத்தார். So the command is not just forgive others who hurt you. ஆகவே உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னியுங்கள் என்பது மட்டும் கட்டளை அல்ல. See Ephesians chapter 4 verse 32. எபேசியர் 4:32. Read this and remember this. நீங்க அதை வாசித்து நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். Be kind to one another, tender-hearted. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள். Ephesians 4:32. எபேசியர் 4:32. And just as God has forgiven you, forgive one another. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். So the command is not forgive one another, but just as God forgave you, forgive others. ஆகவே கட்டளை மற்றவர்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று மட்டுமல்ல, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னியுங்கள். And the next verse says, be imitators of God. அடுத்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனை போல மாறுங்கள் என்று. Chapter 5 verse 1. 5:1. தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. Imitators of God. தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. Imitators of God in what area? தேவனை பின்பற்றுவது என்றால் எந்த பகுதியிலே? There are so many areas where I cannot imitate him perfectly. பல இடங்களிலே நான் பூர்ணமாக தேவனை போலவே நான் நடந்து கொள்ள முடியாது. But one area I can. ஆனால் ஒரு பகுதியிலே என்னால் முடியும். If 10 people hurt me, I can forgive all 10, 100%. என்னை 10 பேர் தீமை செய்திருந்தால், காயப்படுத்தியிருந்தால் 10 பேரையும் நான் மன்னித்து விட முடியும். 100%. When you commit 10 sins, God does not forgive 9 of them, he forgives all 10. நீங்கள் 10 பாவங்களை செய்யும் பொழுது தேவன் 9 பாவங்களை மட்டும் மன்னிக்கிறவர் அல்ல, 10 பாவங்களை மன்னிக்கிறார். Now the question comes. இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. People who are legalistic will say this. பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் இப்படி சொல்வார்கள். Pharisees. பரிசேயர்கள். And there are many Pharisees among Christians. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அநேக பரிசேயர்கள் இருக்கிறார்கள். They are legalists and lawyers in their mind. தம்முடைய மனதிலே அவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பிரமாணக்காரர்களாக இருக்கிறார்கள். They say, yes, but God forgives me only when I repent.
நான் மனம் திரும்பும் பொழுது மட்டும்தான் தேவன் மன்னிக்கிறார். So I will forgive that person when he repents and asks my forgiveness. ஆகவே இந்த நபர் அவர் மனம் திரும்பும் பொழுது மன்னிப்பு கேட்கும் பொழுது நான் மன்னிக்கிறேன். God has got the right to ask for repentance. மனம் திரும்பலை கேட்பதற்கு தேவனுக்கு உரிமை உண்டு. But look at Jesus hanging on the cross. ஆனால் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, அங்கே பாருங்கள். Whatever sin anybody has committed against you is not even 1% of the sin of crucifying Jesus Christ. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்தார்களே, அந்த பாவத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுவரை மற்றவர்கள் எல்லாரும் செய்த தீமையானது அதிலே 1% கூட தேர்ச்சி வராது. All the sins that all the people in the world have done against you in your entire life, உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் உங்களுக்கு விரோதமாய் செய்த பாவம், total it all up, அவைகள் எல்லாம் கூட்டி 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 சேர்த்து பாருங்கள். that is not even a drop in an ocean compared to the sin of crucifying Christ. கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த பாவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ஒரு சமுத்திரத்திலே ஒளி துளிதான் உங்களுக்கு செய்த தீமைகள். Think of one drop of water in an ocean. ஒரு பெரிய சமுத்திரத்திலே ஒரு சொட்டு தண்ணீர் எண்ணி பாருங்கள். All the sins people have committed against you are like one drop. உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் செய்த எல்லா பாவத்தையும் சேர்த்து பார்த்தாலும் அந்த ஒரு சொட்டு தான். Crucifying Christ is like that ocean of water. ஆனால் இயேசுவை சிலுவையிலே அறைந்தது என்பது அந்த சமுத்திரத்தின் ஜலத்தை போல. And when that massive biggest sin ever committed of crucifying Christ, அந்த மிகப்பெரிய பாவம் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பாவம், that is the greatest sin ever committed by anybody on this earth. இந்த பூமியிலே எந்த ஒரு நபராலும் செய்யப்பட்ட மிகப்பெரிய பாவம் இதுதான். What did Jesus say? What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Father, forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Had they repented? அவர் மனம் திரும்பி விட்டார்களா? The people who crucified Christ, did they come and say, "Oh Lord, we are sorry for crucifying you"? இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே உங்களை சிலுவையில் அறைந்து விட்டவர்களை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டார்களா? No, they made fun of him, saying, "Oh, if he is God, let God come and deliver him if he is a prophet." அவர்கள் இயேசுவை கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். இவர் ஒரு மெய்யான தீர்க்கதரிசியா இருந்தால் தேவன் வந்து இவனை விடுவிக்கட்டும் என்று சொன்னார்கள். They were not asking forgiveness. அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை. They were not repenting. அவர்கள் மனம் திரும்பவில்லை. If somebody had pulled Christ down from the cross, they would have crucified him again. யாராவது அவரை சிலுவையிலிருந்து கீழே இறக்கி விட்டிருந்தால் அவரை மீண்டும் சிலுவையில் அறைந்திருந்திருப்பார்கள். To people who did not repent, Jesus forgave them. மனம் திரும்பாத மக்களை இயேசு மன்னித்தார். That is your example and my example. இதுதான் உங்களுடைய, இவர்தான் உங்களுடைய என்னுடைய மாதிரியா இருக்கிறார். God can ask for repentance. தேவன் மனம் திரும்பு என்று அவர் கேட்கலாம். So let me tell you something. நான் உன்னை சொல்லுகிறேன். There are two directions of forgiveness. மன்னிப்புக்கு இரண்டு திசைகள் உண்டு. One is sin against God. ஒன்று தேவனுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பாவம். Only God can forgive. தேவன் மட்டுமே மன்னிக்க முடியும். The other is sin against man. இன்னொன்று மனிதனுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பாவம். That I can forgive that part, but God also has to forgive that. அந்த பாவத்தை நான் மன்னிக்க முடியும், ஆனால் தேவனும் அந்த பாவத்தை மன்னிக்க வேண்டியிருக்கிறது. So that is the meaning of the cross. அதான் சிலுவையினுடைய பொருள். There's sin vertically against God and sin horizontally against people. தேவனுக்கு விரோதமாக செங்குத்தா இருக்கக்கூடிய அந்த பாவம், கிடைமட்டமா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய பாவம். When Jesus hung on the cross, he did not hang there as God. Even though he's God, he hung there as a man. இயேசு சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் தேவனாக இருந்தாலும் கூட அவர் ஒரு மனிதனாக தான் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார். Because he says, my God, why have you forsaken me? என்னால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். He was saying that as a man. அவர் மனிதனாக இருந்து அதை சொல்கிறார். Other times he always said, Father, Father, Father. மற்ற எல்லா நேரங்களிலுமே தகப்பனே பிதாவே பிதாவே என்று தான் சொல்கிறார். That was the only time he called his father God. அந்த ஒரே ஒரு நேரம் மட்டுமே அவர் பிதாவை தேவனே என்று கூப்பிட்டார். Because he was standing before the judge of the universe. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த நியாயாதிபதிக்கு முன்பாக அவர் நிற்கிறார். Bearing my sin. என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு. And your sin. உங்களுடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு. And he was being judged for it. அதற்காக அவர் நியாயந்தீர்க்கப்பட வேண்டியதா இருந்தது. He was sent to hell for 3 hours. 3 மணி நேரம் நரகத்துக்கு அனுப்பப்பட்டார். And so he said, my God, my God. ஆகவே என் தேவனே என்று கதறுகிறார். So as a man, he said, Father, forgive them.
ஆகவே ஒரு மனிதனாக இருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். That means that horizontal aspect of sin was forgiven those people. இந்த கிடைமட்டமான அந்த பகுதி மக்களுக்கு விரோதமாய் அந்த மக்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. But that vertical aspect of sin, where they sinned against God by killing the Son of God, தேவகுமாரனை அவர்கள் கொலை செய்தபடினாலே தேவனுக்கே விரோதமாய் செய்த அந்த பாவம் செங்குத்தா இருக்கக்கூடிய காரியம், that was not forgiven. அது மன்னிக்கப்படவில்லை. No, இல்லை, only Almighty God in heaven can forgive that. அதை சர்வ வல்லமையுள்ள தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் மட்டுமே அதை மன்னிக்க முடியும். And that is why all those people who crucified Christ 2000 years ago will one day be punished for it. ஆகவே தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த ஒவ்வொருவரும் அதற்காக தண்டிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. So when somebody harms me, யாராவது எனக்கு தீமை செய்தால், he has committed a sin against God and he has committed a sin against me. தேவனுக்கு விரோதமா ஒரு பாவம் செய்து விட்டார், எனக்கு விரோதமா பாவம் செய்து விட்டார். I am not God, so I can't forgive them that part. ஆகவே நான் தேவன் அல்ல, ஆகவே இந்த பகுதியை நான் மன்னிக்க முடியாது. That they have to repent and ask God's forgiveness. அங்கே அவர்கள் தான் மனம் திரும்பி தேவனுடைய மன்னிப்பை கேட்க வேண்டும். But this horizontal part I must forgive. That's what Jesus did. ஆனால் இந்த கிடைமட்டமா இருக்கக்கூடிய பகுதி நான் தான் மன்னிக்க வேண்டும், அதை தான் இயேசு அங்கே செய்தார். Whatever evil somebody does against me, I have to forgive because Jesus has forgiven me so much. எந்த விதமான தீமையை யாராவது எனக்கு விரோதமாக செய்தால் இயேசு அதிகமாக என்னை மன்னித்திருக்கிற அப்படினாலே நானும் அதை மன்னிக்க வேண்டும்.